Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம CS எக்ஸிகியூட்டிவ்க்கு ஜூரிஸ்பிருடன்ஸ் அப்படிங்கற பேப்பரோட 5வது லெசன் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம 4th லெசன் ஜெனரல் கிளாसेस ஆக்ட் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கற லாவோட பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். டீல்ஸ் வித்ங்கிறது என்னன்னா ஸ்கோப். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் protect the interest of the public. பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு நாட்டில் பப்ளிக் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அந்த நாடு வந்து நல்லா செயல்படலை, நல்ல கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அசம்ஷன். அதே மாதிரி தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட முக்கியமான மோட்டிவ் என்னவாக இருக்கணும், ப்ராஃபிட் ஏர்னிங்காவோ வெல்த் ஏர்னிங்காவோ இருக்கக்கூடாது. அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். அடுத்து keep the agencies work transparent to the public and public participate in the rule making process. Democracy அப்படிங்கிற ஒரு வேர்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து படிக்கும்போதே. அதே தான் இங்கேயும் ஒரு ஏஜென்சி, மக்களுக்கான ஏஜென்சின்னு சொல்லி ஒன்று இருக்குன்னா அந்த ஏஜென்சி என்னென்ன வேலை பண்ணுறாங்க, எதுக்காண்டி பண்ணுறாங்க, அதுலேருந்து யார் யார் பாதிப்படைகிறா, யார் யாருக்கு வந்து பெனிஃபிட்டு, இது எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக வந்து பப்ளிக்கிட்ட சொல்லிடணும். எதுக்காண்டி பண்ணுறோங்கிற வரைக்கும் பப்ளிக்கிட்ட சொல்லணும். ஏன்னா பண்ணுறதே யாருக்காண்டி, பப்ளிக்காண்டி தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது பப்ளிக்காண்டி பண்ணும்போது பப்ளிக்கு தெரிஞ்சாகணும் என்ன இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்காண்டி இதை பண்ணுறாங்கன்னு வந்து பப்ளிக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த பப்ளிக்கையும் வந்து இந்த அவங்க பண்ணுற ப்ராசஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா பப்ளிக் தானே வந்து நமக்கு இங்கே இந்திய குடிமகனோட முக்கியமான ஒரு பவர் என்ன, ஒரு அவங்களோட ஆட்சியாளர் யாருங்கிறத முடிவெடுக்கிற ஓட்டிங் அப்படிங்கிறது மூலமாக வந்து முடிவெடுக்கிறதே அவங்க தான். அப்போ யாருக்காண்டி பண்ணுறோமோ அவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் நம்ம என்ன பண்ணுறோன்னு. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ ப்ராசஸ் ஆஃப் அட்மின் டெசிஷன். அட்மின் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த டெசிஷன் கரெக்டாக இல்லையாங்கிறத வந்து கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக வந்து ரிவ்யூ பண்ணணும். அவங்க பண்ணுறது தப்பா இல்லையா, அவங்க பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். இந்த மூணு தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோட அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 3 பர்பஸ்க்காண்டி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிற ஒரு லாவை கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அதில் வேறு என்ன டீல் ஆகுதுன்னா பவர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. இந்த பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த ஏஜென்சிஸு, அத்தாரிட்டிஸு, டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, ரூல் மேக்கிங் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியோட பவர் என்ன, அந்த அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த அத்தாரிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா தான் வந்து டிஃபைன் பண்ணுது. இது வந்து அப்ஜெக்டிவ்ஸு. ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கோப் என்ன, அதில் வந்து காம்போசிஷன் அண்ட் பவர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குன்னா அந்த அத்தாரிட்டிக்கான காம்போசிஷன் யார் யார் வந்து அந்த அத்தாரிட்டிங்கிற பொசிஷனுக்குள்ளே வரலாம், அவரோட பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் சொல்லுது. அடுத்து ஃபிக்ஸட் த லிமிட் ஆஃப் த பவர். ஒரு அத்தாரிட்டிக்கு மேலே வந்து அந்த பர்டிகுலர் ஏஜென்சி பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு இவ்வளோ தான் பண்ணலாம், இதுதான் உனக்கான பவர், இவரை நீ அப்பாயிண்ட் பண்ணலாம், இவரை ரிமூவ் பண்ணலாம், அது வரைக்கும் தான் உன் பவர், அதுக்கு மேலே யார் மேலேயும் நீ கை வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறது யாரோட வேலை, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிற லாவோட வேலை. அடுத்து ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட். அந்த ஒரு பர்டிகுலர் வேலையை செய்கிறதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸுங்கிறத வந்து யார் சொல்லுவா, அவருக்கு தெரியாது இதெல்லாம் பண்ணணும்னு பண்ணக்கூடாதுன்னு. அதை சொல்கிறதும் யார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா தான். அப்புறம் control these administrative authorities through judicial and other means. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அவங்களோட பவரை மிஸ்யூஸ் பண்ணாங்களா, இல்லைனா பவருக்கு மீறி ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேஸில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல தான் அந்த வேலையும் பார்க்கணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது கோர்ட்டு மூலமாகவோ இல்லை வேறு ப்ராசஸ் மூலமாகவோ இந்த அவங்களோட அத்தாரிட்டியோட மிஸ்யூசிங் பவரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து ஈடுபடணும். இதெல்லாம் தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. நெக்ஸ்ட் வீடியோவில் சோர்சஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து பார்ப்போம். சோர்சஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி ஒன்று ஃப்ரேம் ஆயிருக்குன்னா அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான மெயின் சோர்சஸ் வந்து எங்கேருந்து கிடச்சிது, அதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.